இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3ம் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து இளம் சிவப்பு, அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெந்துருச்சு. கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது உரித்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா அந்த கலர் பச்சை கலர், இந்த வெங்காயம் பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ஒயிட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ வந்து நம்ம வேறு காய்கறிகளை சேர்த்துக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் கீழே இருக்க வெங்காயம் மேலே போகும், மேலே இருக்கிறது கொஞ்சம் கீழே வரும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா எல்லாமே எல்லா சைடும் வேணும். அதனால தான். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஏன் போடுறதுன்னா வாசத்துக்கு, ப்ளஸ்ஸு வந்து அந்த ஆயிலில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து முறித்து சரி பண்ணோம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. பட் நான் கேள்விப்பட்டேன், நான் ஒன்றும் அனுபவிச்சதெல்லாம் கிடையாது. சித்த மருந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஆளும் கிடையாது, கேள்விப்பட்டேன். அப்பப்போ கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பாருங்கள், முழு வெங்காயமாக போட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்சது மாதிரி ஒவ்வொரு லேயராக வெளியில் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வெந்ததுன்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டாச்சு. இப்போ அதை கொஞ்சம் கீழே மேலே வர மாதிரி கொஞ்சம் கரைச்சி செய்து விடணும். செஞ்சு விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் வந்து நல்லா இது பண்ணணும். கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வெந்து நல்லா அப்படியே வாசம் இப்போவே நல்லா இருக்குது. இப்போ நேரில் இருந்தால் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். நீங்கள் சாப்பிட்ருவீங்க, அப்படியே இருக்கும் பாருங்கள். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு.
இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து வெட்டி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அதை வந்து தேங்காய் வந்து நல்லா கீறி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் தேவையான அளவு தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். இப்போ வந்து புளி கரைசல் ஊற்றணும். நான் ஆல்ரெடி நமக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி. நான் போடுற மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். இது ஒரு சில பேர் வந்து அந்த புளி கரைசல்லே கரைச்சி ஊற்றுவாங்க, அப்படியும் போட்டுக்கலாம். அது கை எறின்றதுனால நான் இப்படி போடுறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்கிட்டேன். இது நல்லா காரமாக இருக்குன்றதுனால போதும். இப்போ 3 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டோம். அதுக்கு இந்த ஸ்பூனால் தேவையான அளவு மல்லித்தூள்னால் இது 3 போட்டால் 4 ஸ்பூன் போடணும். மல்லித்தூள் 2 3 4 போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக மஞ்சத்தூள் வந்து முதல்ல வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போ போட்டிருக்கேன், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்படி போட்டால் கட்டி போடும். கட்டி போடாமல் நம்ம தான் பார்த்து கொஞ்சம் அப்படியே நைஸாக அப்படியே கிண்டி விட்டோம்னா கட்டி போடாமல் வந்துடும். கட்டி போடாமல் வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது எப்போவுமே நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்துக்குங்க. அதுதான் நல்லது. டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் மூடணும். போய் உடனே மூடக்கூடாது. என்ன வித்தியாசமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காரக்குழம்புன்னு. அதுதான். எதனால் மூடக்கூடாதுன்னா, இந்த காய்கறி எல்லாம் வெந்து அது அந்த நுரையா வருது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற வந்து அந்த கொஞ்சம் கெட்ட நீர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அது உண்மையாக போயின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் வெளியேறும். என்னோடய திங்கிங் தான் இது உண்மையாக போயின்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அது போகுன்ற இதில் தான் நான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா டோட்டலாக அந்த நுரை வர்றது நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா குழம்பு ரெடி. இப்போயே லைட்டாக தான் கொதிக்குது, அதுக்கே வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. பசிக்குது வேறு எனக்கு. பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நுரை வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. நம்ம ஊற்றின ஆயிலும் பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஆயில் வெளியில் வந்துச்சுன்னா குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவோம். குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நாங்கள் வந்து மாங்காய் போடுவோம். ஸோ வந்து மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மாங்காய் கரெக்டாக ஒரு குழம்பு கொதித்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டோன்னா போதும். அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா எல்லாமே கரைஞ்சிரும்.
அப்புறம் ஏற்கனவே நம்ம புளி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மாங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிச்சுன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. அதனால் மாங்காய் முழுசாக இருக்கணும், லைட்டாக வெந்திருந்தால் போதும். அதுக்கு வந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டோம்னா போதும். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருந்துச்சுன்னா போதும். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ மூடி வைக்கல அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மூடி வச்சிடணும். இப்போ மூடி வச்சோம்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். மூடி வச்சிடலாம். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து வெளியில் கக்கி வெளியில் வரும்னு. அதை பாருங்கள், அதுதான் அந்த மாதிரி ஆயில் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு எப்போவுமே வந்து சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்காது. சாப்பாடு அரை சூடு இருக்கணும், புளிக்குழம்பும் அரை சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது என்னது வெறும் காய்கறிகள் நிறையா போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பேச்சுலர் குழம்பு. ஏன் அது பேச்சுலர் குழம்புன்னு சொல்கிறேன்னா, இப்போ பேச்சுலர் சமைக்கும் போது வந்து கூட்டு பொரியல் தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு டைம் இருக்காது, ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் டைம் இருக்காது. இந்த மாதிரி வச்சுன்னா அதில் வந்து எல்லா காய்கறியும் இருக்குது. நமக்கு தேவையான சத்து, காய்கறியிலேருந்து கிடைக்கக்கூடிய சத்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். தேங்க்யூ.